ஹாய் ஆல், இன்றைக்கி மொசரெல்லா சீஸோட ரெசிபி பார்க்கலாம். நான் வந்து 1 லிட்டர் பசும்பால் தான் எடுத்திருக்கேன். ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் லைட்டு சூடு வரும்ல, 1 or 2 மினிட்ஸில் லைட்டாக ஒரு சூடு வரும்ல, அப்போவே வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வினிகர் அப்படி இல்லைனா லெமன் ஜூஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து சீஸை எடுக்கலாம். எப்படின்னா நம்ம இந்த கரண்டியில் காமிச்சிருக்கோம் ஸ்ட்ரான்ஸாக வருதுல, அந்த மாதிரி வந்தாலே அது வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். கொஞ்சம் கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணி அந்த சீஸ் தனியாகவும் வாட்டர் தனியாகவும் வந்து செப்பரேட் ஆகும் இந்த மாதிரி. அப்போ வந்து சீஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த வாட்டரில் ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்கிற ஸ்டேஜுக்கு முந்தின ஸ்டேஜ் வரும்ல, அப்போ என்ன பண்ணோன்னா கலெக்ட் பண்ண சீஸை ஃபஸ்ட்டு ஒரு டைம் வந்து டிப் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுருங்க. செகண்ட் டைமும் டிப் பண்ணி எடுத்து ஓரமாக வச்சுருங்க. தேர்ட் டைம் டிப் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணி ஃபோல்ட் பண்ணி வைங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 3 டைம்ஸ் பண்ணோம். தேர்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம் ஒரு டைமும் பண்ணும் போதே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். அது அப்படியே நல்லா ஸ்ட்ரெச்சியாக நல்லா வரும். அதுக்கப்புறமா என்ன பண்ணோன்னா ஒரு பவுலில் ஐஸ் க்யூப்ஸ் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து இதை ஜஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வினிகர் ஸ்மெல்லு, அந்த லெமன் ஸ்மெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஒரு 1 வீக் வரைக்கும் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணுங்கள். ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணணும். எனக்கு இந்த 1 லிட்டரில் வந்து 100 கிராம் சீஸ் கிடச்சிது. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.